தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கும்பராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? குடத்தில் இட்ட விளக்கு, நல்ல பிரகாசமா எரியக்கூடியவர்கள், ஆனா நல்லா உழைப்பாங்க. ஊருக்கு உழைக்க பிறந்தவர்கள். அவங்க ஒரு 8-9 மணி நேரத்துக்கு சம்பளம் கொடுத்தா இவங்க ஒரு 12 மணி நேரம் உழைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தியாக செம்மல்னா அது கும்பராசிக்காரங்க தான் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமா பார்க்கக்கூடியவங்க. வாழ்க்கையில காதல் காமம்ன்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு 7க்குடைய சூரியன் இவங்களுக்கு பகை ராசியா போயிட்டனால நேரம் இவங்க ஹஸ்பண்ட்ஸ் அங்கிட்டு இங்கிட்டு போறது வர்றது உண்டு. திரும்ப பிடிச்சி இழுத்துட்டு 4 கொட்டு கொட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சிருவாங்க. கும்பராசி பெண் ஒரு வீட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் பிறந்து இருக்குதுனாலும் அந்த பிறந்த வீடும் நல்லா இருக்கும், திருமணம் செய்து போனால் அந்த திருமணமான வீடும் நல்லா இருக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி செல்லையா அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. கும்பராசி பெண்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குமா? கும்பராசி பெண்கள் குடத்தில் இட்ட விளக்கு, நல்ல பிரகாசமா எரியக்கூடியவர்கள், ஆனா குடத்துக்குள்ள இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த இடத்துல இருந்து வெளியே வர மாட்டாங்க. அவங்க நல்லா உழைப்பாங்க. ஊருக்கு உழைக்க பிறந்தவர்கள். இப்ப மகரம் கும்பம் 2க்கும் சனிதான் ஆட்சி. ஆனா மகர ராசிக்காரங்க தனக்காகவே உழைப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காகவே தான் எது செய்தாலும் அதுல நமக்கு என்ன லாபம், நம்ம குடும்பத்துக்கு என்ன லாபம், இல்லை நம்ம சகோதரி, நம்ம ஃப்ரெண்டு, தான்ன்ற அந்த ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளதான் இருப்பாங்க. இவங்க என்னன்னா ரொம்ப குடும்ப பாசம்லாம் இருக்கும், அது தனி, அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஆனா ஊருக்காக உழைக்கக்கூடியவங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் குடும்பத்துல மூத்த பிள்ளையோ கடைசி பிள்ளையோ எப்படி இருந்தாலும் அந்த பெரிய குடும்பத்துக்காக உழைப்பாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாமனார் மாமியார் சின்ன நாத்தனார் கொழுந்தனார் அவங்க அவங்களுக்காக உழைப்பாங்க. கம்பெனினா அந்த பெரிய கம்பெனிக்காக அவங்க கீழ்மட்ட அல்லது அடிமட்ட ஊழியராக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய எம்டியா இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்துக்காக அவங்க ஒரு 8-9 மணி நேரத்துக்கு சம்பளம் கொடுத்தா இவங்க ஒரு 12 மணி நேரம் உழைப்பாங்க. 9 மணிக்கு வரணும்னா இவங்க மட்டும் 7 மணிக்கே வந்துடுவாங்க. எல்லாரும் 7 to 7னா இவங்க 7 to 9 அப்படி இருப்பாங்க. அப்படி இவங்க ஊருக்கு உழைக்க பிறந்தவர்கள். இவங்களுடைய உழைப்பின் பலன் இவங்களுக்கு கிடைக்காது. அதுதான் இதில் உள்ள ஒரு சோகம். என்னன்னா இவங்க அந்த பிறந்த வீட்டுக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்கன்னு வைங்களேன், அல்லது ஆரம்ப கட்டத்தில் ஒரு கம்பெனி டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப உழைச்சி சின்சியராக இருந்து அதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒசத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரும்போது அந்த முதலாளியோ அல்லது அந்த இதோ மாறின உடனே அந்த பழைய ஆளுகளெல்லாம் தூக்கும் போது இவங்களையும் தூக்கிடுவாங்க. வேற ஒரு ஆள் இப்போ பார்த்தீங்கன்னா அது பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனியாக இருக்கும். இப்போ வேற ஒரு ஆள் அதில் எம்டியாக இருப்பாங்க. இவங்க அதை சின்னதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் நல்ல மேலே வர்ற நேரத்தில் இவங்களுக்கு அதனுடைய பலன், அதனுடைய அந்த ஒரு அதிகாரம், அந்த இதெல்லாம் கிடைக்காம போயிடும். அடுத்தது இன்னொரு கம்பெனி அந்த மாதிரி சின்னதுலேருந்து அப்படியே வளர்த்து கொண்டு வருவாங்க. இவங்க நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செக்ஷனுக்கு சரியான ஆள். நல்ல growth காட்டுவாங்க. இவங்க ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் இருக்காங்க, ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வீடு சுபிட்சமாக வந்துடும் இவங்களுடைய உழைப்புனால. இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த நன்மையும் இருக்காது. இவங்க அந்த கம்பெனியை விட்டுச்சு இந்த கம்பெனியே வேண்டாம், இன்னைக்கு பாரு முதலாளி மாறவும் யாரையும் மதிக்க மாட்டேன்றாங்க, புது ரூல்ஸாக போடுறாங்க, வேண்டான்னு அதை விட்டு வெளியேறிடுவாங்க. அந்த மாதிரி இவங்களே வெறுத்து போய் வெளியேற மாதிரி வந்துடும். திரும்ப ஒரு இதை கட்டி எழுப்புவாங்க. அந்த மாதிரி இவங்களுடைய உழைப்பு பெரும்பாலும் ஊருக்குத்தானே தவிர இவங்களுக்கு இருக்காது. இதுதான் டிஃப்ரென்ஸ். குடும்பம்னு எடுத்துக்கிட்டா இவங்க அந்த குடும்பத்துக்காக கொலையே பண்ணுற அளவுக்கு வெறியாக இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் குடும்பம், என் ஹஸ்பண்ட்னா அவங்க தான் தி பெஸ்ட், என் பிள்ளையா அது உலக அந்த கந்தனுக்கும் குமரனுக்கும் நிகரான அழகும் திறமையும் வீரமும் உடையவன் அப்படின்ற மாதிரி எல்லாமே நாங்கள் தான் தி பெஸ்ட்டுன்ற ஒரு எண்ணத்துலையும்
செயல்படுவாங்க. அந்த மாதிரி அவங்கள வளர்த்தும் கொண்டு வருவாங்க. அவங்கள வந்து வெளியில் போர்ட்ரே பண்ணும் போதும் சரி, அவங்கக்கிட்ட பேசும்போதும் சரி, நீங்கள் தான் உலகத்திலேயே உத்தமமான ஆள், நீங்கள் தான் உலகத்திலேயே ரொம்ப உயர்வான உன்னதமான ஆள் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக பார்ப்பாங்க. பாசிட்டிவிட்டி டு த கோர். ஓகே. அவங்க குடும்பத்து ஆளுகிட்ட ஒரு சின்ன குற்றம் கூட அவங்க கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. கண்டுபிடிச்சாலும் அதை குற்றம்னு உணரவும் மாட்டாங்க. அதை யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. மனசே வராது. ஏன் குடும்பம், அது வந்து மச்சாங்குழந்தனாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அல்லது அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்க பிள்ளைய ஹஸ்பண்ட் யாராகவும் இருக்கலாம். அவங்கள சார்ந்து இருக்கிறவங்க கிட்ட அவங்க குற்றம் கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. எல்லாரும் தி பெஸ்ட் அப்படின்வாங்க. அவங்களுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. உங்கள் மாமியாருக்காக கிட்னி கொடுக்கணும்னா சரி நான் கொடுக்குறேன்னுவாங்க. உங்கள் கணவருக்காக ஒரு கண்ணு கொடுக்கணும், நீங்கள் ஐ டொனேட் பண்ணுறீங்களா, உங்கள் ஒரு கண்ணை எடுத்து அவருக்கு வச்சா அந்த கண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னா இப்போ எடுத்துக்கோங்க, 2 கண்ணும் கூட எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு ஒரு தியாக செம்மல்னா அது கும்பராசிக்காரங்க தான். குடும்பத்துக்காகவும் சரி, ஊருக்குள்ளே தானே குடும்பமும் அடக்கம். அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கக்கூடியவங்க. யாரையும் குற்றங்குறையே சொல்ல மாட்டாங்க. நல்ல நினைவாற்றல் இருக்கும். இந்த 2 பேருக்குமே, மகர கும்ப ராசிக்காரவங்க 2 பேருக்குமே நல்ல நினைவாற்றல் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து இவங்க இந்த தப்பு பண்ணாங்கன்னாலும் ஞாபகத்தில் இருக்கும், இவங்க இந்த நல்லது செஞ்சாலும் ஞாபகத்தில் இருக்கும். அப்பப்போ அப்படியே எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே கூட மறந்துருப்பாங்க. அல்லது சம்மந்தப்பட்டவங்க மறந்து, அவங்க செய்த தீமைகளை மறந்து இவங்க ஸ்நேகமாக இருப்பாங்க. இவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இன்னைக்கு கூடி குழாவுறாங்க, அன்னைக்கு செருப்பால் அடித்தாங்க அவனை அப்படின்ருவாங்க. பட்டுன்னு சொல்லிடுவாங்க. நிறையா நினைவுகள் அவங்களுக்கு பொக்கிஷமாக வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து இவங்களுடைய நடவடிக்கைகள், நடை உடை பாவனைன்னு பார்த்தா டியூட்டி, டிக்னிட்டி, டிசிப்ளின், அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு அண்ணா சொன்னதுக்கு உதாரண புருஷர்கள்னா அல்லது உதாரணமாக திகழக்கூடியவர்கள்னா கும்பராசி பெண்கள் தான். எந்நேரமும் அவங்களுடைய கடமையை செய்கிறதுல கிஞ்சித்தும் தயங்க மாட்டாங்க. அது மாதிரி டிக்னிட்டி, கண்ணியத்தை காப்பாற்றுறதுல டாப் 1. ரொம்ப டிக்னிஃபைடாக இருப்பாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க பேசுகிறது, த வே ஷி கேரிஸ் ஹர் செல்ஃப், அவங்க நடந்து போகிறது, ஒரு இடத்துல நின்று அப்படின்னாங்கன்னா மேடம் அப்படின்னு யாராவது வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஏன் அவங்க அங்கே நிற்கிறாங்க, அவங்கள உட்கார சொல்லுங்கள், இப்படி நிற்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் யாரையும் அப்படின்னா சரிங்க மேடம் அப்படின்றவாங்க. அப்படி அவங்க வந்து ரொம்ப மெஜஸ்டிக்காக அவங்கள கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப டிக்னிஃபைடாக இருப்பாங்க. அது ஏழை பணக்காரன், படித்தவங்க படிக்காதவங்கலாம் கிடையாது. படிக்காதவங்களாக இருந்தாலுமே அந்த அக்கா ஒரு கடைக்கு போனாங்கன்னா, அக்கா வாங்கக்கா, என்னங்கக்கா வேணும்னு அவங்கக்கிட்ட முதல்ல கேட்டு அந்த பொருளை கடைக்கார் கொடுக்குற அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறதுலேயும் அவங்க ரொம்ப ஃபஸ்ட் பர்சனாக இருப்பாங்க. ஆனால் யாராவது கொஞ்சம் இன்டிசிப்ளினாக நடந்துக்கிட்டா அதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேண்டப்பட்ட ஆள் ஒரு நாள் ஒரு குடிச்சிட்டு வந்துட்டாப்புல, இல்லை ஒரு நாள் சீட்டாட்டத்தில் ஒரு பணத்தை தொலைச்சிட்டாப்புல, ஏதோ ஒரு பொம்பளை கேஸில் மாட்டிக்கிட்டாப்புல அப்படின்னா ஒன்றுமே நடக்காத மாதிரி அவங்கள அதிலிருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. சைலண்டாக இட் ஹேப்பன்ஸ். வாழ்க்கைனா எல்லாம் தான், அது ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு அவனை தண்டிக்கிறது, கண்டிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் அந்த கொடுமையான செயல்பாடுகள், குரூரமாக நடக்கிறது, நீ என் குடும்பத்து பேரையே கெடுத்துப்பிட்ட அப்படி ஒன்று நடக்காத மாதிரி அதை கடந்து போயிடுவாங்க. ரொம்ப எவ்வளோ டிசிப்ளின் பேசினவங்களா அப்படின்னா, டிசிப்ளின்டாக வாழணும். ஏதோ ஒரு தடுமாற்றம், ஒரு தவறு நடந்து போச்சுன்னா அதை வந்து மனுஷ வாழ்க்கையில் டு எர்ர் இஸ் ஹியூமன் அண்ட் டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் மாதிரி எடுத்துக்கிடணும் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப யதார்த்தமாக பார்க்கக்கூடியவங்க. ரொம்ப லட்சிய நோக்கோட ஆண்னா இப்படி இருக்கணும் ஸ்ட்ரிக்டாக, பெண்ணுனா இப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு தவறு நடந்துருச்சுன்னா சரி அது ஒரு தவறு, திரும்பி நடக்காமல் பார்த்துக்கிடணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அதுக்கு பெரிய அட்வைஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்கள வந்து ரொம்ப காயப்படுத்த மாட்டாங்க. மனசு நோகும்படி, வருந்தும்படி, நான் அப்படி அவங்க ரிக்ரெட் பண்ணுற மாதிரியெல்லாம் நடந்துக்காமல் அவங்கள வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக நடத்துவாங்க. ஒரு குற்றவாளியாக இருந்தால் கூட, தவறு நடந்து போச்சு அப்படின்னா கூட ரொம்ப டிக்னிஃபைடாக நடத்தி அவங்கள அந்த கஷ்டத்திலிருந்து
காப்பாற்றி கொண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் தான் உதவுனேன், நான் தான் உன்னைய அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாற்றினேன், நான் தான் உன்னைய போய் கொண்டு வந்தேன், இல்லைன்னா நீ அங்கே இருந்திருப்ப இங்கே இருந்திருப்ப, அந்த மாதிரி பேச்சே இருக்காது. அந்த செல்ஃப் போஸ்டிங்கிறோம்ல, தன்னை பற்றி கர்வமாக பேசுறது, அந்த மாதிரியெல்லாம் இவங்க பேசவே மாட்டாங்க. ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு சரி நடந்துருச்சு அதனாலன்னு அப்படின்ட்டு அப்படியே அதை கடந்து போயிடுவாங்களே தவிர இவங்களுடைய நினைவாற்றலுக்கு அதில் உள்ள ஒவ்வொரு பிட் பை பிட்டாக ஞாபகம் இருக்கும். ஆனால் அதை வந்து சொல்லி காட்டுறது, அவங்கக்கிட்ட சொல்லி காட்டுறது அந்த பழக்கமே இருக்காது. யாரையும் குற்றம் சுமத்த மாட்டாங்க. யார்கிட்டையும் நீ அன்னைக்கு இப்படி செஞ்சே இல்லை, இன்னைக்கு ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுகிற அப்படின்லாம் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரியே நடந்துக்கிட மாட்டாங்க. அன்லஸ் அண்ட் அன்டில் அவங்கள பற்றி நம்ம ஏதாவது அற்பமாக பேசினோம்னாலோ அல்லது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ரிலேட்டிவ்ஸ் பற்றி யாராவது அவங்கள ஹர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க பதிலுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி நீ உன் வாயை முடிக்கிட்டு போ, மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படி சொல்லுவாங்களே தவிர, நீ எல்லாம் ஒரு ஆள்னு பேச வந்துட்டு, நீ எல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் எங்களுக்கு தெரியும்ல, அந்த பழைய கதையை சொல்ல மாட்டாங்க. அந்த கேரக்டர் இருக்காது. அந்த கேரக்டர் சொல்லி காட்டுற பழக்கம் வந்து இவங்களுக்கு இருக்காது. இவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இவங்களுக்கு வாழ்க்கையில் காதல் காமம்ன்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு 7 சூரியன் இவங்களுக்கு பகை ராசியாக போயிட்டனால காதலிப்பாங்க. அது எப்படின்னா மிதுன ராசி மாதிரி இவங்க காதல் பண்ணும் போதே இந்த பையனால் நமக்கு லைஃப்பில் வந்து நல்லது நடக்குமா, நம்முடைய ட்ராவலுக்கு இவன் கூட ஒத்து வருவானா, நமக்கு வந்து நம்முடைய லைஃப் பிளானிங்க்கு இவன் வந்து ஹெல்ப் பண்ணுவானா, அப்படி வந்து ஒரு பார்ட்னர், ஒரு லைஃப் பார்ட்னர்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க பேசினாலும் அது பற்றி தான் பேசுவாங்க. ரொம்ப மைல்டாக தான் அவங்களுடைய ரொமான்டிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து ரொம்ப ரேர். லைஃப்பில் செக்ஸ் இதெல்லாம் முக்கியம் இல்லை, லவ் ரொமான்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களை ரொம்ப நச்சு பண்ணாத, தொந்தரவு பண்ணாத ஆளைத்தான் பார்த்து இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து லைஃப் பார்ட்னராக இருக்கணும். இவங்க எப்போ பேசினாலும் பணம், காசு, ஆஃபீஸு, அந்த மாதிரி உலக விஷயங்கள் இதைத்தான் பேசுவாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் அஃபேர்ஸ், பர்சனல் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிக்கிட்டோன்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. நம்ம அன்றைக்கி அந்த ஊருக்கு போனோம்ல, அந்த சினிமாவுக்கு போனோம்ல, அது அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்படியே எப்போவாது அவங்க ஒரு சந்திப்புக்காக போயிருந்தா கூட அதெல்லாம் பற்றி திரும்ப பேசி அந்த ரெலிஷிங் த மெமரிஸ், செரிஷ் த மெமரிஸ்ன்றோம்ல, அதெல்லாம் இவங்ககிட்ட இருக்காது. இவங்களை பொறுத்தளவுக்கு நான் ஒரு ஆள், நீ ஒரு ஆள், நம்ம 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிறோம். வி ஆர் ட்ராவல் பார்ட்னர்ஸ், கம்பேனியன்ஸ், அவ்வளோதான். இதில் என் மேலே நீ ஆதிக்கம் செலுத்துகிறதோ ஓ மேலே நான் ஆதிக்கம் செலுத்துகிறதோ இருக்கக்கூடாது. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையாக, விசுவாசமாக, ஒழுக்கமாக நடந்துக்கிடணும். அதில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீ வந்து ஓ இஷ்டத்துக்கு தெரிகிறது, நான் ஏன் இஷ்டத்துக்கு தெரிகிறதெல்லாம் கிடையாது. 100% கமிட்மெண்ட்டோடு இருக்கணும். அதனால வந்து சில நேரம் இவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போகிறது வர்றது உண்டு. ஆனால் ஷீ வில் பிரிங் பேக். ஓகே, ஆமாம், திரும்ப பிடிச்சி இழுத்துட்டு வந்து 4 கொட்டு கொட்டி ஒரு இடத்துல உட்கார வச்சுருவாங்க. இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, இல்லைன்னா போகிறதுனா ஒரேடியாக போயிரு, கிளம்பு அப்படின்வாங்க. அப்படி கிளம்ப முடியாது. ஏன்னா இவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஓகே, இவங்க வந்து எல்லா நன்மையும் அந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கு செய்திருப்பாங்க. அந்த ஹஸ்பண்டை தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க. இந்த பிள்ளையோட அப்பா அப்படின்றதும் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட்றதும் அவங்களுக்கு ஒரு பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸ் கொடுக்கும். அந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அதனால் இவங்களை விட்டுட்டுலாம் வந்து டைவர்ஸ் ஆகியெல்லாம் போக முடியாது. பெரும்பாலும் டைவர்ஸ் கும்பராசிக்கு ஆகிறதுனா இவங்களே வேண்டாம், இனி இவனை கொண்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நான் அப்படின்னு நினச்சி கழட்டி விட்டால் தானே ஒழிய, மற்றபடி வந்து அவங்க நல்ல பெர்ஃபெக்ட் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட பார்ட்னர் தான், பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி. அவங்க ஃபேமிலி இஸ் அ பிஸ்னஸ், லாப நோக்கில் போகணும், அதில் நன்மைகள் மட்டும் நடக்கணும், அதுக்கு நீ என்ன செய்வ நான் என்ன செய்வேன், அந்த மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. மற்றபடி இவங்க பணம் காசுக்கெலாம் ரொம்ப ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து நல்லா பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கணும். ஆமாம், ரொம்ப குறைச்ச சம்பளத்திலையும் நல்லா திருப்தியாக சந்தோஷமாக வாழ்வாங்க. நிறையா சம்பளம் கிடைச்சாலும் நல்லா திருப்தியாக சந்தோஷமாக வாழ்வாங்க. இவங்களுக்கு வந்து ஐயோ இவ்வளோ தானே சம்பளம், இன்னும் அந்த அவ்வளோ வாங்கினா நல்லா இருக்கலாமே, அந்த கார் வாங்கினா நல்லா இருக்கலாமே, இங்கே வீடு அந்த மாதிரி உலகப்பூர்வமான ஆசைகள் ஏக்கம்லாம் இருக்காது. அதனால ஹஸ்பண்ட் பிள்ளைகளெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு, அந்த மாதிரி
ஹஸ்பண்ட்ஸ்க்கு எந்த தொந்தரவும் தரமாட்டாங்க. எதுவுமே இவங்களால என்ன முடியுதோ அவங்க இவங்களுக்கும் செய்வாங்க, ஹஸ்பண்ட்ஸ்க்கும் செய்வாங்க. இன்னொன்று என்ன இவங்ககிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டினா, இவங்க எப்பவுமே வந்து தன்னிறைவு உள்ளவங்களா இருப்பாங்க. மனசுல வந்து ஒரு திருப்தி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஒரு கலகலப்பு இருக்கும். இவங்க ஒரு இடத்துல கும்பராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னா நல்லா சிரிச்சு பேசி மகிழ்ச்சியா எல்லாரையுமே மகிழ்ச்சியா வச்சுக்கிருவாங்க. யாரையும் கடிந்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனால் வந்து உனக்கு அறிவு இருக்கா, என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. இதை திரும்ப செய்யுங்க, செஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படிம்பாங்க. இவ்வளோதான். டூ ஆர் டை அப்படின்ற நிலைமையில தான் இருக்கும். ஆனால் வந்து கோவிக்கிறது, கத்துறது அந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க. ரொம்ப கம்போஸ்டாக இருப்பாங்க. நம்ம ரிஷபராசிக்காரவங்களுக்கு பார்த்தோம்ல, அப்படியே அவங்க வந்து நின்னாலே அந்த இடத்துல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடணும். அதே மாதிரி தான் கும்பராசி பெண்களுக்கும். கும்பராசி பெண்கள் வந்து தன்னலம் இல்லாதவர்களாக இருக்கிறனால யாருமே அவங்கள மதிப்பாங்க. இந்த அம்மா வந்து இவங்களுக்காக செய்யலை, இந்த கம்பெனிக்காக அல்லது இந்த குடும்பத்துக்காகன்றது எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால அவங்க வந்து ரொம்ப ஒரு சுய லாபம் இல்லாமல் எந்த வேலை செஞ்சாலும் அது அடுத்தவங்களுக்காகன்ற செய்வாங்க. சம்பளம் இல்லாமலாம் ரொம்ப செய்வாங்க. தொண்டூழியம்னு சொல்கிறோம்ல, இந்த சமுதாயத்துக்காக உழைக்கிறது, அந்த மாதிரி இப்போ என்ஜிஓஸில் சமூக சேவை மையங்களில் அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த கும்பராசிக்காரங்க தான் அந்த தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. அவங்க அங்கேயே தங்கிக்கிடுவாங்க, குறைச்ச சாப்பாடு சாப்பிடுவாங்க. அங்கே இருக்கிற பிள்ளைங்கள் இப்போ மனநலம் குன்றிய பிள்ளைகள் அல்லது ஊனமுற்ற பிள்ளைகள் அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னா அந்த ஹோமை வந்து நிர்வகிக்கிறவங்க ஒரு கும்பராசிக்காரங்களாக இருப்பாங்க. தனுசு கும்பராசிக்காரவங்களுக்கு அந்த ஊருக்கு உழைக்கும் இயல்பு உண்டு. அதுக்காக வந்து நான் ஒரு பெரிய வேலை செய்கிறேன், இந்த சமுதாயத்தையே நான் தான் தூக்கி நிறுத்துறேன் அப்படியெல்லாம் அந்த தற்பெருமை இருக்காது. இவங்களுக்கு கர்வம் தற்பெருமையெல்லாம் இருக்காது. தனுசு ராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கும். கும்பராசிக்காரவங்களுக்கு அந்த தற்பெருமை கர்வம்லாம் இருக்காது. ரொம்ப டவுன் டு எர்த் வந்து பேசுவாங்க. அந்த மண்டக்கணம் இல்லாமல் இவ்வளோ வேலை பார்க்குறோம், நம்ம தான் இந்த குடும்பத்தை தூக்கி தலையில் வச்சு தாங்குகிறோம், அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப எளிமையான சிந்தனை, இயல்பான பேச்சு, நகைச்சுவையான பேச்சு, கலகலப்பாக வச்சுருப்பாங்க அந்த பிளேஸை. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கும்பராசி பெண் ஒரு வீட்டுக்கு கிடைக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் பிறந்திருக்குதுனாலும் அந்த பிறந்த வீடும் நல்லாயிருக்கும், திருமணம் செய்து போனால் அந்த திருமணமான வீடும் நல்லாயிருக்கும். இவங்க போன பிறகு அந்த குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். இவங்க பிறந்த பிறகு இந்த பிறந்த வீடும் சுபிட்சமாக இருக்கும். அதனால இவங்க வந்து எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய ஒருத்தவங்களா இருப்பாங்க. கண்டிப்பாக கும்பராசி பெண்களை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றிம்மா. வணக்கம்மா.